வணக்கங்க. 11th ஆகஸ்ட் 2016 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறார். அவர் 12th செப்டம்பர் 2017 வரைக்கும் இருக்கார். ஸோ மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் இருக்குது. குரு பயிற்சி மட்டும் இல்லை, அதே மாதிரி நம்ம ஜனவரி 27 2017 சனி அதிசாரத்தில் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கும் போகிறார். அதனால் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எப்படி அமையும் மேஷ ராசிக்குங்கிறத சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் குரு பகவான் 5ல் இருந்தார். 5ல் இருந்தாலும் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் பல விஷயங்களில் தாமதமான ஒரு குரோத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 6ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது விசேஷம் கிடையாது. இருந்தாலும் இப்போது நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு யோகங்களை கொடுப்பார். ஸோ கெரியர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் எந்த ஒரு டிசிஷனையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தயவு செஞ்சு முடிவெடுங்க. ஆனால் இந்த ஜனவரி மாதத்தில் சனி பகவான் மாறுறாருன்னு சொன்ன பாருங்க, அப்போ உங்கள் அஷ்டம சனி உங்களை விட்டு விலகிடும். ஸோ நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன்னா as an astrologer, இப்போதுலேருந்து இந்த இயர் எண்ட் வரைக்குமே do not take any major decisions in terms of career. ஜனவரிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல யோகமான காலங்கள் நிச்சயமாக உங்களை தேடி அமையுங்க. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதில் ஏற்கனவே இடம் இருக்குது, வீடு கட்டணும், இந்த மாதிரியான சுப விரயங்கள் உங்களுக்கு ஆகும். இல்லை உங்கள் ஃபேமிலியில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது சார், பையன் இருக்குது, அது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் சுப விரயங்களாக உங்களுக்கு இந்த 6ல் இருக்க குரு பகவான் கொடுப்பார். ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்டர்பன்சஸ் இந்த 6ல் இருக்க குரு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஹெல்த் அப்படின்னு வரும்போது ட்ராவல் பண்ணுறீங்க பாருங்கள், பிரயாணங்கள் போது தேவையில்லாத சச்சரவுகள் தொல்லைகள் நம்ம வரக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த சனி பகவான் ஜனவரி மாதம் மாறுறாரு பாருங்கள், அதுலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். ஸோ அப்போது எல்லா முக்கியமான டிசிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஆர் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் ஸ்ட்ரெஸ் இருக்குது சார், கமிட்மெண்ட் இருக்குது, லைபிலிட்டி இருக்குது, கடன் இருக்குது, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் நிச்சயமாக வெளில வந்துடுவீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேஷராசிக்கான ஒரு பொதுவான பலனுங்க. ஏற்கனவே நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ராசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 9 கிரகம் இருக்குது. அதில் சந்திரன் ஒரு கிரகம். 12 ராசியில் எல்லா கிரகமும் சுற்றிட்டு வரும். அதே மாதிரி மேஷத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் மேஷ ராசின்னு சொல்கிறீங்க. மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பிறந்ததுனால சார் நான் மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அல்ல கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த குரு பயிற்சி, அப்புறம் அதிசாரமாக வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படிலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெறும் அந்த சந்திரன் மட்டுமே உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ண முடியாது. உங்களோட 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஒருவேளை இப்போ 6ல் குரு இருக்குது, அது சுமாரான டைம் ஜனவரி வரைக்கும்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்து யோகமான திசைகள் நடக்கிறது அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை தான் அவர் கொடுப்பார். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் www.yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட்டுக்கு போங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்ட் லைஃபுக்கான வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட ஜாதகத்துக்கான பலன், பொது பலன்கள் கிடையாது, உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை நீங்கள் வீடியோவாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தானே நம்ம வீடியோ பார்க்குறோம், அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்கள் சில சர்வீசஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாஸ்ட்டு உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ், உங்கள் லைஃப் எப்படி ரீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம இந்து சம்பிரதாயத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தெய்வங்கள், சிவன், முருகன், பிள்ளையார், அம்பாள், பெருமாள், மகாலட்சுமின்னு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. சரி, அந்த ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பெருமாளே ஒரு பெருமாளாக இருக்காரா? கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நம்ம ரங்கநாதர்னு சொல்கிறோம், காஞ்சிபுரத்தில் போனால் வரதராஜ பெருமாள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்தில் பெருமாள் வேறு வேறு பேரில் இருக்கார். ஏன் அப்படி இருக்குன்னா, இப்போது இந்த கோவில்கள் இருக்குது பாருங்கள், எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. எதுக்காக இவ்வளோ கோவில்கள் கட்டியிருக்காங்க? கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போது உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகங்கிறது என்னன்னாக்க, அந்த 12 ராசி அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே எல்லா கிரகமும் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றின்னு வந்துகிட்டே இருக்கும். மனுஷங்க பிறந்துகிட்டே இருக்காங்க.
நீங்கள் பிறக்கும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் ஜாதகம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டில் அந்த கிரகங்கள் சுற்றிகிட்டே இருக்குது, அப்படியே கிரகங்கள் மாறிகிட்டே இருக்குது. அது மாதிரி தான் இப்போ குரு மாறுறார், சனி மாறுறாருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிருக்கும். அப்போது இப்போ ஒரு சிரமமான காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான ஜோசியர் அந்த காலத்தில் இருந்திருப்பாரோ இல்லையோ, அவெல்லாம் தான் நம்ம அகஸ்தியர், பராசர், மகரிஷிகள்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு இந்த டைமில் உனக்கு சரியில்லை, நீ என்ன பண்ணு, உனக்கு பெருமாள் தான் உனக்கு யோகத்தை கொடுப்பார், நீ ஒரு பெருமாள் கோவிலை கட்டு. அந்த கோவில் எப்படி இருக்குன்னாக்க, உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களை நிவர்த்தி பண்ணி யோகங்களை கொடுக்கக்கூடிய பெருமாளாகட்டும், சிவனாக இருக்கட்டும், பிள்ளையாராகட்டும், அந்தந்த கோவில் உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு தொல்லப்படுறதோ அதை கெடுதலை குறைச்சி யோகங்களை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டதுதாங்க அந்த கோவில். அது எந்த கோவில் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா எல்லா வளங்களும் சுபங்களும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. இன்னொன்று முக்கியமான விஷயமும் சொல்கிறேன். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் 12 பேரில் ஒருத்தர் மேஷராசி அப்படின்னா 50 கோடி பேரில் ஒருத்தர் நீங்கள். 50 கோடி பேர் மேஷராசி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அதே பலன் அமையாது. ஒரு 30லேருந்து 35% தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ பலன்கள் அமையும். உங்களோட ஜாதகத்தில் தசாபுக்தியை பார்த்து அதுதான் ஒரு 70% ஒர்க் ஆகும். ப்ளஸ் இந்த 30% சேரும்போது தான் முழுமையான பலன் நீங்கள் அடைவீங்க. வெப்சைட்டு போய் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம்.